இது படத்தோட ஹீரோயின். இவளுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ட் அம்மா அப்பா 4 பேரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு தானே குட்டி பொண்ணு, அதனால நம்ம கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு 4 பிஸ்கெட்டை அவங்க ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி அழகாக செஞ்சு இதை நம்ம 4 பேரும் சாப்பிட்டா எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் செஞ்சிட்ருக்கா. ஹீரோயினுக்கு புதிய ஒரு சக்தி இருக்குது. ஏதாச்சும் பூக்கிட்ட போய் அவளோட கையை அப்படி காட்டினா அந்த பூவே இவளோட விரலில் வந்து ஏறிக்குது. ஒரு நாள் அவங்க அக்கா ஷபானாக்கு வந்து மாடலிங் ஷூட் இருக்குது அப்படி சொல்லிட்டு 4 பேரும் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. 4 பேரும் காரில் போனாலும் அவங்க யாருமே யார்கிட்டையுமே பேசிக்கல, அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இவன் அழகாக ஒரு பிஸ்கெட் செஞ்சுருப்பாள்ல, பட் அந்த பிஸ்கெட் வந்து கருகி போயிருக்கும். இருந்தாலும் அவங்ககிட்டலாம் கொடுத்து இதை நீங்கள் சாப்பிடுங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், நம்ம ஃபேமிலி ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறத அவங்க கண்டுக்கவே இல்லை. ஷபானா அவங்களோட அக்காவுக்கு வந்து மாடலிங் ஷூட் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே போனதும் இவ தனியாக வந்து எப்பவும் போல் அவளோட சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, அது மாதிரி வச்சுட்டு அந்த பூவை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்போதான் அவளோட ஃப்ரெண்டு டேனியல் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து இவ வந்து மீட் பண்ணுறா. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் பார்க்கவும் அவங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டே உட்காந்துட்டு இருந்துடுறா. அவங்க அம்மா என்ன தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்து அவ வந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை மாடலிங் ஷூட் கூட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதில் அவங்க பொண்ணு செலக்ட் ஆகிட்டா. நீங்கள் வந்து ஒரு 3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வந்து அந்த டீம்ல இருந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்களுமே சரி ஓகே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக அங்கேயே ஒரு வீடும் வந்து கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பா தான் எல்லாத்துக்கும் நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சு கொடுத்துட்ருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயுமே வந்துடுது. ஷபானா வந்து மாடலிங் ஷூட்டுக்கு வந்து அவங்க டீம் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அங்கே யானான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கூட ஹீரோயினோட அப்பா க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதே டைமில் ஹீரோயினும் போயிட்டு நான் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் சரி போயிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. வெளியே போய் பார்த்தா கரெக்டாக அந்த டேனியல் வந்து உட்காந்துட்டு எங்க போற அப்படி சொல்லி கேக்குறப்ப நான் அந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு போறேன் அப்படி சொல்லி சொல்றான். அப்படியா, சரி சரி நீ எங்கே வேணாலும் போ, பட் பின்னாடி வந்து ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே மட்டும் போயிடாத, அங்கே ஒரு சூனியக்காரி இருக்கா அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே மட்டும் போகாத அப்படி சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சி வச்சிட்றா. இவளும் போகிறா. கொஞ்சம் தூரம் போனது அந்த காடு வருது. நம்மளை விட பெரிய சூனியக்காரி யார் இருக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இவளும் அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறா. இந்த காடு பயங்கர அழகாக இருக்குது. இவளும் ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு அவ்வளோ ரசிச்சுட்டு போகிறா. இவளுக்கு இந்த காடு வந்து ரொம்ப பிடிச்சிருது. போகிற வழியெல்லாம் நிறைய பூக்கள் செடியெல்லாம் பார்க்குறா. இவளுக்கு தான் அந்த சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பூவாக கையில் மாட்டி பார்த்துட்ருக்கா. அதே சைடு ஷபானாக்கு வந்து மாடலிங் ஷூட் போயிட்டுருக்கு. இவளுக்கு நிறைய போஸ் வரவே இல்லை. பட் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி இப்படி நில்லை அப்படி நில்லை அப்படி திரும்ப அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அக்காவும் பயங்கர கோவமாகறா. டேனியலோட ஸ்கூட்டியில் வச்சு தான் அவளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டுருக்கும். அப்போது டேனியல் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை தனியாக கூப்பிட்டு போயிடுறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போனதும் சொன்ன மாதிரியே ஒரு பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவளும் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே முன்னாடி போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப ஹீரோயின் கையில அந்த பூ சுத்தி இருக்கிறத வந்து இந்த பாட்டி பாத்துறாங்க. பாட்டி பேர் வந்து ஹேசல். நான் சூனியக்காரி எல்லாம் இல்லை, பின்னாடி இருக்கு பாரு, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ என் கூட வரியா அப்படி சொல்லி இந்த பாட்டி வந்து அவளை வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் நிறைய செடி பழங்கள் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் ஹீரோயின் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. இவளுக்கு பிடிச்ச பூ ஒவ்வொன்றா கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கா. சில பூக்கள்கிட்ட போகும்போது மட்டும் இந்த பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸான பூ, அதனால அதுக்கிட்டலாம் போகாத அப்படி சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு ஆப்பிள் மரம் வந்து பார்க்குறா. ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா இந்த ஆப்பிள் வந்து நான் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டா அப்படி சொல்லி கேட்குறப்ப முடிஞ்சா பொறிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லி அந்த பாட்டி அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. இவளும் ஏறி போய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பட் அவனால் பறிக்க முடியல. பாதியிலே வந்து அந்த ஏணி வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டுறா. அதனால ஹேசல் பாட்டி வந்து அவளை பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள படுக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பும் வருது. அந்த பாட்டி வந்து ஆசையா அவளுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறாங்க. இப்போ இவ என்ன பண்றா அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பாட்டி ஒரு வழியா கூட்டிட்டு போய் உன் வாழ்க்கையில நீ என்னென்னலாம் கேள்வி கேட்குறியோ அதுக்கெல்லாம் பதில் நீ இந்த வழியா போனீங்கன்னா கிடைக்கும் அப்படி சொல்லி ஒரு வழியா அனுப்பிச்சு விடுறாங்க. அவளும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறா. கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் மிகப்பெரிய மூடி போட்ட ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறு பக்கத்துல போனதும் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லி காட்டுக்குள்ள இருந்து பயங்கர சவுண்ட் வருது. இவ வந்து அதை கேட்டு பயந்துடுறா கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறா. கடைசியில ஓப்பன் பண்ணி முடிச்சு அந்த கிணத்தை எட்டி பார்த்தா அந்த சைடும் இதே மாதிரி ஒரு உலகம்
உலகம் இருக்கு. அப்படியே அவ பார்த்துட்டே இருக்கப்ப இவள மாதிரியே ஒரு பொண்ணு ஆப்போசிட் உலகத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஹாய் அப்படி சொல்லி 2 பேரும் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கிறப்ப அவளும் நான் என்னோட உலகத்துல இருக்கேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருக்க பொண்ணு வந்து இவளை உள்ள வர வைக்கிறதுக்காக நான் தான் உனக்கு மேல இருக்கேன், நீ தான் என்ன கீழே இருந்து நிமிந்து பார்த்துட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் தான் உன்னை மேல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ஏதாச்சும் கல்லை தூக்கி கீழே போடு அப்படி சொல்லவும் அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி கீழே இருக்க பொண்ணை நோக்கி போடுறா. பட் அந்த பொண்ணு வந்து அந்த கல்லை பிடிச்சி ஹீரோயினை நோக்கி போடவும் அந்த கல்லை பிடிக்கிறனே ஹீரோயின் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. அவ அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததும் அந்த பொண்ணோட உலகத்துக்கு இவளும் இவளோட உலகத்துக்கு அந்த பொண்ணு வந்து மாறிடுறாங்க. அப்படி மாறினதும் ஹீரோயின் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட உலகத்திலேயே என்னை விட்டு நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள நீங்க வந்துட்ட அப்படின்னா உன்னோட உலகத்துக்கே உன்னை திருப்பி அனுப்பிச்சிடுறேன், நீ வரல அப்படின்னா நீ இதே உலகத்துலதான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கதவை அப்படியே மூட ஆரம்பிக்குது. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த காட்டுக்குள்ள மெதுவா உள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த காட்டோட ஆன்மா வந்து நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன தயவு செஞ்சு சாப்பிட்றாத அப்படிலாம் ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சூனியக்காரி பாட்டி ஹேசல் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்போ இந்த ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா உன்னை இப்ப விட்டுறேன், நீ தயவு செஞ்சு ஓடிடு அப்படி சொல்லவும் இந்த பொண்ணும் பயந்துட்டு அந்த ஹேசல் பாட்டி கிட்ட போய் ஓடிடுறா. ஹேசல் பாட்டியும் கொஞ்ச நேரத்துல அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க. இப்போ அவ கிளம்பிட்டு இருக்கப்ப பார்த்தா ஒரு 3 வயசு அதிகமான பொண்ணு மாதிரி இருக்கா. சரி அதெல்லாம் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஹேசல் பாட்டி கூட சாப்பிட்றக்கு உட்காந்துருக்கா. இப்பதான் அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அந்த காட்டை விட்டு தப்பிக்கலான்னு போறா. அப்படி போறப்ப இங்க மிகப்பெரிய தாவரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த தாவரங்கள்ல நம்ம வந்து உள்ள போனோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளை முழுங்கிடும். பட் இவளுக்கு வந்து நம்மளோட அப்பா அம்மாவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த இதுல வந்து குதிக்கிறா. அது அப்படியே லைட்டா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அது முழுசா மூடுறதுக்குள்ள அந்த சைடு தாவணும்னு நினைச்சு போலான்னு நினைக்கிறப்ப அப்படியே கை தவறி கீழே விழுக போயிடுறா. இதுக்குள்ள விழுந்தோம்னா நம்ம உயிர் பழைக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு மேலே போயிடணும் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அவளோட உலகத்துக்கு எகைன் வந்துடுறா. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து அந்த யானா பொண்ணு கூட இருக்காங்க. அவங்களோட உலகமே ஒரு டிஃப்ரெண்டா மாறின மாதிரி இருக்கு. இவளும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க அக்கா ஷபானாவை வந்து பாத்துறா. அவங்க அக்காவை பார்த்ததும் ரொம்ப குஷி ஆயிடுறா. இப்போ இவளுக்கு நடந்தது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதாச்சும் குடிச்சிருக்கியா, ஏதாச்சும் போதையில் இருக்கியா அப்படிலாம் சொல்லி அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. இல்லக்கா இது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா கரெக்டா வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் உங்களை எங்க தேடுறது அப்படி சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே இவங்க அக்கா என்ன பண்றா அப்படின்னா டானியலை பார்க்க தான் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படி சொல்றப்ப ஹீரோயின் வந்து அவன் எல்லாத்துக்கிட்டையுமே இப்படிதான் பேசுறான், நீ டானியல் எல்லாம் பார்க்க வேணாம் அப்படி சொல்றப்ப இல்ல நான் அவனை லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இதை கேட்காம வந்து அவங்க அக்கா வந்து அவளை மீறி டானியலை வந்து பார்க்க போறா. அங்க போனதும் டானியல் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. தூங்கிட்டாளா என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்கவும் இவளுக்கு கோவம் வந்துருது. நானே தனியா போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணும் அந்த காட்டுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி போகணும்ல, அதனால அந்த காட்டுக்குள்ள எகைன் வந்து போக ஆரம்பிக்கிறா. வந்த வழியெல்லாம் எவ்வளவு ஆபத்தா இருந்துச்சு அப்படிங்கறது ஆல்ரெடி அவளுக்கு தெரியும். முக்கியமானது இந்த தாவரத்தை தாண்டி போறதுதான். வந்த மாதிரியே இப்பவும் போயிடலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு அதுல தாவலான்னு தாவரப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாம நைட்ல டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆயிடுது. அப்படியாச்சு இதை திறந்துடணும் அப்படி சொல்லிட்டு அவளும் முயற்சி பண்ணுவா. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனால ஓபன் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாவரத்து உள்ள வந்து அவன் போக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போனதும் ஏதோ ஒரு ரிவர்ல போய் மாட்றா. அப்ப டானியல் வந்து அந்த இடத்துல வந்திருப்பான். எப்படியோ எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோயினை பார்த்து காப்பாத்திருப்பாங்க. என்னாச்சு நீ எப்படி இங்க வந்த அப்படி சொல்லி டானியல் கேட்டுட்டு இருக்கப்ப இங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே டானியல் கிட்ட வந்து சொல்லிடுறா. இப்பதான் டானியல் சொல்றான் உன்னை விட ஆபத்துல உங்க அக்கா வந்து இருக்கா அப்படி சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அவ வந்து பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பார்ட்டில வந்து அவளை தப்பா யூஸ் பண்றதுக்காக பார்த்திருப்பாங்க. உங்க அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் நீ வா அப்படி சொல்லிடுவோம். நான் காலத்துக்குள்ள போலனா நான் இதே உலகத்துல மாட்டிடுவேன், இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் அங்க போறாங்க. இப்ப போய் பார்த்தாதான் தெரியுது தவறான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க அக்காவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அங்க ஷூட் போயிட்டு இருக்கப்ப இவங்க 2 பேரும் அங்க போயிடுறாங்க. அங்க கூட யானான்னு ஒருத்தி இருக்கால, அவளும் வந்து ஆக்சுவலி ஒரு சூனியக்காரி தான். ஹேசிலோட தங்கச்சி தான் அவ. இருந்தாலும் அவ வந்து யாருக்கும் தெரியாம நார்மல் மனுஷி மாதிரி இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இவ வந்து ஒரு ஸ்பெல் யூஸ் பண்ணி அவளை மயக்கி வச்சிருக்கிறதுனால
உங்க அக்கா வந்தா கூட்டிட்டு போ அப்படி சொல்லி தெனாவட்டா சொன்னவும் இவ போய் அழுது நம்ம அப்பா அம்மா எல்லாம் முக்கியம் அப்படின்னு பேசினதும் அவங்க அக்காவுக்கும் சுயநிலையம் வந்துடுது. ஹீரோயின் அவங்க அக்காவையும் கூட்டிட்டு அதே இடத்துல இருந்து எட்ரா ஜூட் அப்படி சொல்லி 3 பேரும் ஓடி போயிடுறாங்க. பட் ஹீரோயின்னால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த காட்டுக்குள்ள வந்து போயிருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து அவ போறா. அப்படி போறப்ப இந்த யானா வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவளுக்குமே அந்த காட்டோட ராணி ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை இருக்கும். பட் அவங்க அக்கா ஹேசில் வந்து அவளுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டா. இப்போ பூமி கடையில இருந்து ஒரு பூ வருது. அந்த பூக்கிட்ட ஹீரோயின் கொண்டு போய் வச்சதும் தானா அவ கையில் எறியுது. இப்போ யானா என்ன சொல்றா அப்படின்னா, ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாம விட்டுறேன் அப்படிங்கிறா. சரின்னு பயத்துல ஹீரோயினும் அவகிட்ட வந்து கொடுத்தா அந்த பிரேஸ்லெட் என்ன ஆகுது, அவகிட்ட போனதும் அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி ஆகி கீழே போட்டுறா. மறுபடியும் அது பூமியிலிருந்து வருது. ஹீரோயின் போய் எடுத்ததும் ஹீரோயின் கையில வந்து மாட்டிக்குது. இப்போ யானா என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இந்த காட்டுக்கு எப்படியாச்சும் நம்ம தான் ராணி ஆகணும், இந்த சின்ன பொண்ணெல்லாம் ஆகவே கூடாது அப்படி சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அடிச்சு புடுங்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறா. இந்த வச்சுக்கோ அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து அங்க கலாய்ச்சிட்டு இருக்கப்ப அங்க இருக்க தாவரங்கள் எல்லாமே யானாவை அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல யானாவை அந்த தாவரங்கள் ஃபுல்லா சுத்தி அதே இடத்துல அவ வந்து பட்டாம்பூச்சியா மாறிடுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுமே ஹேசில் பாட்டியை நோக்கி வந்து போறா. என்னோட உலகத்துக்கு போகவே முடியல அப்படி சொல்றப்ப 2 உலகமே ஒண்ணுதான், இந்தா நீ இந்த ஆப்பிள சாப்பிடு அப்படி சொல்லி அவகிட்ட வந்து அந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. இப்பதான் அவ மூஞ்சில ஒரு புன்னகையே வருது. அந்த ஆப்பிளை சாப்பிட்டதும் அந்த இடத்துல அந்த ஹேசில் பாட்டி வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்த காட்டுக்கு வந்து ஹீரோயின் தான் ராணியா வந்து மாறிடுறா. இந்த பொண்ணோட அக்காவும் டேனியலும் இவளை தேடி வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல இவளையும் கண்டுபிடிச்சிட்டு ஜாலியா அகைன் வந்து அவங்க வந்து அவங்களோட உலகத்துக்கே போயிருப்பாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.